ஹலோ மச்சீஸ், வெல்கம் டு மச்சீஸ் காக்டெயில். உலகம் முழுவதும் பரபரப்பா ஓடிட்டு இருக்க நம்ம இளைய தளபதியோட கோட் படத்தை தளபதி விஜயோட கோட் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். நார்மலி விஜய் படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு தான் பயங்கர எதிர்பார்ப்பா இருக்கும். பட் இது விஜயோட கடைசி படம் அப்படின்றதுனால மற்ற எல்லா ரசிகர்களுக்குமே வந்து இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அதே எதிர்பார்ப்போட தான் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போனேன். ஆனா படம் நம்ம எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சுதா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. நார்மலி பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட டைரக்டர் வந்து செமையா இருக்கும். அது வந்து மங்காத்தா, சென்னை 26 இருக்கட்டும், சூப்பர்பா அந்த ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே சூப்பர்பா இருக்கும். பட் இதுல வந்து விளையாடுறது மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வச்சு கூட வந்து நிறைய கேஸ்டிங் பாத்தீங்கன்னா நிறைய நீங்க எதிர்பார்க்காத நிறைய ஹீரோஸ்லாம் அந்த மூவில வருவாங்க. நிறைய படத்துல வந்து துணை நடிகர்கள் தான் வச்சு படம் எடுப்பாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோயின்ஸே வந்து துணை நடிகர்களா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க பூர்த்தி செஞ்சுதா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். நான் நிறைய எதிர்பார்ப்போட போனேன். இதை வந்து இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். ஆனா வந்து அந்த சின்ன வயசு விஜயை காட்டுறதுக்காக அவங்க வந்து விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணி அவரோட ஃபேஸ் ஸ்கிரீன் பண்ணி அதை வந்து கொண்டு ட்ரை பண்ணிருக்காங்க. அது என்னவோ வந்து எனக்கு மனசு ஒட்டல. விஜய் ஃபேன்ஸ் பிடிச்சிருக்கிறோம். பட் எனக்கு வந்து அது வந்து